ட்ரேடிங் கோர்ஸ் வாங்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிங்க. ஸோ ட்ரேடிங்கில் ரெண்டே பேர் தான் கோர்ஸ் வாங்குறது. ஒன்று பிகினராக இருக்கும் அல்லது இன்டர்மீடியட்டாக இருக்கும். இன்டர்மீடியட்டுக்கான அர்த்தம் மார்க்கெட்டில் ஒரு வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு மேலே இருப்பாங்க. பட் ஸ்டில்ஸ் சர்வே ஆக முடியாமல் இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க கோர்ஸ் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ப்ளஸ் பிகினரும் இருக்கும்போது அவன் கோர்ஸுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த கோர்ஸ் யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக பிகினருக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு கோர்ஸை வாங்குறான்னா கண்டிப்பாக அவனுக்கு அது யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். ஏன் யூஸ்லெஸ்ஸாக போகும்னு நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி அவன் மார்க்கெட்டில் 1+2 இயர்ஸுக்கு மேலே மார்க்கெட்டில் இருப்பான். ஸோ அவன் ஒரு டைப் ஆஃப் அனலைஸ் அந்த பர்சன் பண்ணுவான். அப்படின்னும்போது எகெயின் ஒரு கோர்ஸ் வாங்கி அது மூலிமா அவன் அனலைஸ் பண்ணுறான்னா ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஏரியாவில் க்ரியேட் பண்ணும். ஸோ இப்படி போகிறதா அப்படி போகணும், அப்படி அனலைஸ் பண்ணால் இப்படி வருது, இப்படி அனலைஸ் பண்ணால் அப்படி வருன்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் அந்த ஏரியாவில் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை நான் சொல்கிறேன், ஒரு இன்டர்மீடியட்டாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கோர்ஸுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் யூஸ்லெஸ்ஸாக தான் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியும். பட் கோர்ஸ் ஒர்த்தாக இருக்கும். இதுலேயும் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட கோர்ஸ் வாங்குவாங்க, ஒரு 2-3 மாதம் அதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் செட் ஆகலைன்ட்டு அடுத்த கோர்ஸுக்கு தருவாங்க. அது ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணிட்டு அதுவும் சரியில்லை இன்னொரு கோர்ஸுக்கு தருவாங்க. ஸோ தப்பு கோர்ஸ் மேலே இல்லை, உங்கள் மேலே தான். அது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு கோர்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சுங்க. அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு கோர்ஸை வாங்கிட்டீங்க, அது நீங்கள் முடிச்சோடனே ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவீங்க கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அந்த கோர்ஸை வாங்கிட்டுனா அதை வச்சு நீங்கள் 1+2 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி பழகணும். அது லைவாக டெமோ ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பழகிட்டேன்னு உங்களுக்குன்னு ஒரு செட்டப்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படின்னும் போது மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். கோர்ஸை வாங்கினோடனே நான் ப்ராஃபிட்டபுளாக ஆயிடணும் அப்படின்னா இங்கே எவனாலே அது மாதிரி ஆக முடியாது கோர்ஸை வாங்கிட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கோர்ஸுன்றது உங்களுக்கு எப்படி டெக்னிக்கல் பண்ணணும் அதெல்லாம் தான் சொல்லி தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் வளர்த்துக்கணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் கொண்டு வந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் மேலே தப்பு சொல்லாமல் ஒரு கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதை லாங் டேர்ம் நீங்கள் அதை மட்டுமே க்ரோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த கோர்ஸுக்கு நீங்கள் தாவாதீங்க. ஸோ நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் அதான் சொல்கிறாங்க, நான் அவங்க கிட்ட பண்ணினேன் இவங்க கிட்ட பண்ணினேன் அப்படின்ற மாதிரி பேர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை நான் இந்த வீடியோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஸோ ஒரு கோர்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதிலே லாங் டேர்முக்கு நீங்கள் அதிலே அனலைஸ் பண்ணி பழகிங்க. டெக்னிக்கல் அனலைஸை லேர்ன் பண்ணிக்கிங்க. மறுபடியும் அடுத்த கோர்ஸ் வாங்குறதுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் ஜேர்னி ரொம்பவே டவுனில் போயிடும். தென் அதை திருப்பி கம்பேக்கில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ்னு ஒன்று உள்ள உங்களுக்கு வந்துருச்சுன்னா ட்ரேடிங்கில் டெக்னிக்கலில் ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதை மைண்ட்லேருந்து இரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.